மாலை வணக்கம்னு ஒரு மேடையில் சொல்கிறேன். நான் நேற்று தான் பார்த்தேன் அந்த கூத்தை. மாலை வணக்கம்னு ஏதோ சொல்கிறார். அதை திருப்பி திருப்பி போடுறான். இப்போ அவன் தொடங்கிட்டான்னு அர்த்தம். நான் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். குமரையா என்னோட நேர்காணல் தமிழ் எதிர்பார்ப்பு நடத்தும் நான் சொல்லியிருக்கேன். 20 விழுக்காடு வாக்குகள் விஜய்க்கு இன்றைக்கு இருப்பது உண்மை. ஆனால் அதை 10 விழுக்காடாக சிதைப்பதற்கு எல்லா காரியங்களையும் திமுகவால் செய்ய முடியும். ஒரு விஜயகாந்துடைய பிம்பத்தை எப்படி சிதைச்சாங்க? பத்திரிகையாளர் என்ற போர்வையில் திமுகவினுடைய ஆட்கள் ஆளுக்கு ஒரு மைக்கை பிடிச்சிங்கன்னு, அவர் இயல்பிலேயே உணர்ச்சி வசப்படக்கூடியவர், அவர் உடனே கோவப்படக்கூடிய. ஆனால் அவரை மாதிரி அன்பான மனிதன் யாரும் கிடையாது. உண்மையில் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கிற நினைப்போடு அரசியலுக்கு வந்த மனிதன் அவர். ஆனால் அவரை கோவப்படுத்தி அவர் எங்கன்னா பல்ல கடிச்சாவோ இல்லை நாக்கை துருத்தினாவோ எவனையா ஒரு அடி அடித்தாவோ அப்போது அதை திரும்ப திரும்ப போட்டு அவர் பிம்பத்தை சிதைச்சாங்க. இவர் இன்னும் வரலை. இவர் பத்திரிகையாளர் சந்திப்புன்னு விஜய் வருகிற போது தான் மொத்த சாயமும் வெளிப்பட்டுடும். சிங்கம் ஆடுகளை பார்த்தா சிங்கம் ஆட்டை அடிக்கும். அதில் இந்த ஆடுகளுக்கு தலைவராக இருக்கிற ஆடு சொல்லுது, இந்த சிங்கத்தாண்டது நம்ம பிழைக்கணும்னா ஒரே வழி சிங்கம் மாதிரியே நம்ம வண்ணம் பூசிக்கணும் அப்படின்னு எல்லாமே வண்ணம் பூசிக்கிதுங்க. சிங்கம் தூரத்துலேருந்து பார்க்கும்போது எல்லாம் ஒரே சிங்கக்கூட்டமாக இருக்குதே அப்படின்னு போயிடுது. கடுமையான மழை பொழியுது. மழை பொழிஞ்சது சாயம் பூரா கலைஞ்சிருச்சு. சாயம் கலைஞ்சது பேன்னு கத்தும் போதே ஆடுன்னு தெரிஞ்சு போகுது இல்லையா? இது கத்தாத வரைக்கும் தான் சிங்கம். நீங்கள் வண்ணம் பூசி வைத்தா கூட கத்தாத வரைக்கும் சிங்கம் தூரத்தை பார்க்க அங்கே சிங்க கூட்டம்னு நினைக்கும். இது மறந்தா போல் பேனுச்சுன்னா அடடா இது சிங்கம் இல்லை, சிங்க போர்வையில் உள்ள ஆடுன்னு அது புரிகிறோம். நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் போய் உட்காரும்போது உங்கள் மீது நாட்டம் உள்ள, நீங்கள் வர வேண்டும் என்று விரும்புகிற அந்த ஊடகவியலாளர்கள் 3 பேர் இருந்தான்னா 30 பேர் திமுகவிடம் வேண்டியதை வாங்கி கொண்டு அங்கே உட்காருவாங்க. என்னென்ன கேள்வி கேட்டால் உங்களால் பதில் சொல்ல முடியாது. இதெல்லாம் அவன்லாம் கரைச்சி குடிச்சிருப்பான், புரியுறதா? அதனால் உடனே ஆரம்பிப்பான். இயல்பாக மக்கள் பேசுகிற மொழியில் நீங்கள் சரளமாக பேசினால் மக்கள் பின்பற்றுவான். அது மக்களுக்கு பிடிக்கும். இல்லைன்னா அண்ணாவிலிருந்து ஆரம்பித்து எதுகையும் மோனையும் துள்ளி விளையாட அழகான இலக்கிய நயத்தோடு நீங்கள் பேசுனீங்கன்னா காதுக்கு சுகமாவது உட்காந்துன்னு கேட்பான். ஆனால் இந்த மாதிரி கன்றாவியை அவன் 2 நிமிஷம் உட்காந்து கேட்பான்.